இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் வந்து ஓப்பன் பால். ஓகேவா? ஸோ மெட்ரிக் ஸ்பேஸோட நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஓப்பன் ஸ்பியர் அல்லது ஓப்பன் பால் அப்படிங்கிறது தான் அடுத்த டாபிக். ஓகேவா? ஸோ என்னோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, let m, d be the metric space, let a belongs to m and r be any positive real number. Then the open ball or the open sphere with radius with center a and radius r is denoted by bd of a, r. This subset of m is given by bd of a, r is equal to set of all x belongs to m such that d of a, x less than r. அதாவது மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம கையில் m, d அப்படிங்கிற ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் இருக்குது. அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து ஒரு எலமெண்ட் ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். லெட் ஆர் பி எனி பாசிட்டிவ் நம்பர். ஓகேவா? ஸோ மெட்ரிக் ஸ்பேஸு அதுலேருந்து ஒரு எலமெண்ட்டு ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் என் கையில் வச்சுக்கிறேன். அது ஏன் பாசிட்டிவ் ரியல் நம்பர் அப்படின்னா, அதுக்கடுத்த லைன் இந்த ஓப்பன் பால் ஆர் ஓப்பன் ஸ்பியர். இப்போ வந்து இந்த மூணு விஷயமே இருந்துச்சுன்னா ஓப்பன் பால் ஆர் ஓப்பன் ஸ்பியர் பேச முடியும். வித் சென்டர் ஏ. ஓகேவா? சென்டர் ஏ அண்ட் ரேடியஸ் ஆர். ஓகேவா? ஸோ ரேடியஸ் அப்படின்னு பேசும்பொழுது நம்ம வந்து பாசிட்டிவில் தான் பேசுவோம், அப்படிதானே? ஸோ ரேடியஸுங்கிறது இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சர்க்கிள். இந்த சர்க்கிள் இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு த எட்ஜ் பாயிண்ட். ஸோ அதுதான் வந்து ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து நெகட்டிவில் சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் பாசிட்டிவ் ரியல் நம்பர், வாட் எவர் இட் மேபி. ஓகேவா? அது நம்ம சூஸ் பண்ணுறது பொறுத்து எப்படி டினோட் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் அதாவது இந்த டி ஆஃப் ஏ, எக்ஸ் லெஸ் தன் ஆர். இந்த டி ஆஃப் ஏ, எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே நான் யூஸ் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன். இப்போ உதாரணத்துக்கு சாதாரணமாக சொல்லணும்னா ரியல் நம்பர் எடுத்துக்கிறோமே. ஸோ ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ ரியல் நம்பர்லேருந்து ஒரு எலமெண்ட் ஏங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஏயை சென்டராக வச்சு ரேடியஸ் வரைகிறேன். ஸோ அப்போ ஒரு சர்க்கிள் வரைஞ்சேன்னா ஸோ இப்படி அந்த சர்க்கிள் வரும். பட் இருந்தாலும் நம்ம இந்த ஏரியா மட்டும் தான் அந்த பாயிண்ட்ஸை கவர் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ஏங்கிற பாயிண்ட்டு, இந்த டிஸ்டன்ஸ் ஆறு, இந்த ஏக்கு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் எக்ஸ் லெஸ் தென் ஆராக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏரியாவோட எல்லா பாயிண்ட்ஸும் அர்த்தம். நல்லா பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏரியாவில் ஒரு எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா, இந்த ஏக்கும் இந்த எக்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் இதுதானே. ஸோ இது ஆரை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆறு தான் இருக்கிறதுல பெருசு. ரேடியஸ் தான் ஒரு சர்க்கிளில் பெரிய டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வர்ற எல்லா பாயிண்ட்ஸும் என்னது, டோட்டல் செட்டுக்கு சப்செட் தானே. அதனால தான் இங்கே போட்டுருக்கு சப்செட் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி பர்டிகுலராக ஒரு ஏரியாவை மட்டும் நம்ம ஒரு ரேடியஸை சூஸ் பண்ணி ஒரு சென்டரை சூஸ் பண்ணி நம்ம அதில் உள்ள பாயிண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதுறதுனால அது வந்து பிடி ஆஃப் ஏ, ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிங்கிறது அந்த மெட்ரிக்கு, ஏங்கிறது சென்ட்ரு, ஆறுங்கிறது ரேடியஸு. இது எதை மென்ஷன் பண்ணணும்னா அந்த ஓப்பன் பாலை மென்ஷன் பண்ணணும். ஸோ இது நம்ம ஓப்பன் பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா நோட் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி ஆஃப் ஏ, ஆர் இஸ் ஆல்வேஸ் நான் எம்டி சின்ஸ் இட் இஸ் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் சென்டர் பாயிண்ட். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ரேடியஸ் ரொம்ப சின்னதாக, அதாவது ரொம்ப 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 சின்னதாக, இப்போ 0.1 ஒரு கோடி 0 போட்டு 1ன்னு ஒரு ரேடியஸ் சூஸ் பண்ணோன்னா அதனோட அது கிட்டே வந்து நிற்கும். ஓகேவா? அந்த இவ்வளோ இப்போ நான் ரேடியஸ் இவ்வளோ தூரம் சூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இவ்வளோ பெருசாக வந்து நிற்கி. நான் ரொம்ப சின்னதாக சூஸ் பண்ணேன்னா, ஏக்கு நெருங்கி நான் சூஸ் பண்ணேன்னா அட்லீஸ்ட் ஏயாவது அந்த பாயிண்டில் இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த ஓப்பன் பால் வந்து நான் எம்டியாக இருக்கும். நோட் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, பி ஆஃப் ஏ, ஆர் இஸ் அ பவுண்டட் செட். பவுண்டட் செட்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பவுண்டட் செட்னா டெஃபினேஷன் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லைங்க பாருங்க. ஸோ டெஃபினேஷன் ஓகே, அது முன்னாடி உள்ளது இல்லை, பிரச்சனை இல்லை, நான் சொல்கிறேன். இப்போ பி ஆஃப் ஏ, லெட் எக்ஸ், ஒய் சப்செட். இப்போது பி ஆஃப் ஏ, ஆர் அப்படிங்கிறது பவுண்டட் செட் சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பி ஆஃப் ஏ, ஆர், அந்த பி ஆஃப் ஏ, ஆர்னா டக்குனு இது வந்து ஒரு இதுதான் ஞாபகம் வரணும், ஓப்பன் பால் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ சம்டைம்ஸ் டி போடுவாங்க, சம்டைம்ஸ் டி போட மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பி ஆஃப் ஏ, ஆர் இஸ் அ பவுண்டட் செட்டு வித் சென்டர் ஏ ஆர் ரேடியஸ். இந்த செட்டில் இருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம், இந்த செட்லேருந்து 2 எலமெண்ட் எடுத்தேன்னா டி ஆஃப் ஏ, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு 2 எலமெண்ட் எடுத்தேன்னா டி ஆஃப் ஏ, எக்ஸும் லெஸ் தன் ஆராக இருக்கும், டி ஆஃப் ஏ, ஒய்யும் லெஸ் தன் ஆராக இருக்கும். அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸு லெஸ் தன் ஆராக இருக்கும், இதுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் லெஸ் தன் ஆராக இருக்கும். அதுதான் வந்து டெஃபினேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம ப்ராப்பர்ட்டி ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். என்னது, டி ஆஃப் எக்ஸ், ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ், ஏ அண்ட் ஏ, ஒய். எக்ஸ், ஒய்க்கு நடுவில் ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குதுதானே. ஸோ எக்ஸ், ஏ ப்ளஸ் ஏ, ஒய்னு எழுதிக்கலாம். இது வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இது மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொன்னதுனால இதனோட வேல்யூ லெஸ் தென் ஆர், இங்கே லெஸ் தென் இருக்கிறதுனால இங்கேயும் லெஸ் தென் தான் இருக்குது. ஸோ அதனால் இது ஆர் போட்டுக்கலாம், ஏ, எக்ஸ்க்கு பதிலாக. ஸோ ஏ, எக்ஸ், எக்ஸ், ஏ எல்லாம் ஒன்று தான். ஏன்னா மெட்ரிக் ஸ்பேஸில் டிஸ்டன்ஸ் அப்படி தானே. ஸோ மெட்ரிக் ஸ்பேஸில் எக்ஸ், ஏ, எக்ஸும் ஒன்று தான்.
அவள் எக்ஸ் கமா ஏ ப்ளஸ் டி ஆஃப் ஏ கமா ஒய் லெஸ் தென் ஆர் ப்ளஸ் ஆர், அங்கே ஆறு இதுவும் ஆறு, அப்போ ஆர் ப்ளஸ் ஆர் வரும். அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் ஆறு, அப்படி லெஸ் தென் 2 ஆர் அப்படின்னு. அதாவது ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எப்போ பவுண்ட்னு சொல்லணும்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தென் சம் கே அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு த மெட்ரிக் ஸ்பேஸ், அப்படி இருந்துச்சுன்னா அந்த பவுண்டர் செட்டு சொல்லலாம். இங்கே நமக்கு லெஸ் தென் கேக்கு பதிலாக லெஸ் தென் 4, அதாவது ஒரு நம்பர் விட கம்மியாக இருக்கணும், அது 2R அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இது இட் இஸ் பவுண்டட். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க ஆர் வித் யூஷுவல் மெட்ரிக். யூஷுவல் மெட்ரிக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மாலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அதாவது யூஷுவல் மெட்ரிக் அப்படின்னாலே டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். மாலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னா என்ன அர்த்தம்? மாடலஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சிங்கிள் நம்பராக இருக்கும். ஸோ அப்போ நான் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் ஸ்பெஷல் யூஷுவல் மெட்ரிக் அப்படின்னா. ஸோ நான் ஆர் அப்படிங்கிற செட் எடுக்கிறேன், ரியல் நம்பர் செட்டு வித் யூஷுவல் மெட்ரிக்னா இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இப்போ இந்த இதுக்கு ஓப்பன் பால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த செட் வந்து ஒரு எலமெண்ட் எடுக்கணும், ஏ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், ஆறுங்கிற ஒரு ரேடியஸ் எடுக்கிறேன், வாட் எவர் இட் மேபி. ஓகேவா? ஸோ அப்போ பி ஆஃப் ஏ கமா ஆர் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் லெஸ் தன், இதுதான் டெஃபினிஷன். இந்த டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்? ஏ மைனஸ் எக்ஸ், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கமா ஒய்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மாதிரி, ஏ கமா எக்ஸ்னா ஏ மைனஸ் எக்ஸு. இந்த மாடலஸ் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸு லெஸ் தென் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல இந்த எக்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டு இப்போ எப்படி சொல்கிறது, இது சென்டர் ஏங்கிற சென்டரு, இங்கே இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது ஏ மைனஸ் ஆறு, இந்த பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஆறு. ஓகேவா? ஸோ இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் கூட போகிறேன், ஸோ அதனால் ஏ மைனஸ் ஆர், இங்கேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் பின்னாடி போகிறேன், அதனால் ஏ மைனஸ் ஆர். ஓகேவா? ஸோ இந்த ஏ மைனஸ் ஆருக்கும் ஏ ப்ளஸ் ஆர் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் தான் அந்த எக்ஸ் இருக்கும் பொதுவாக. ஸோ அதுதான் வந்து நான் சொன்னது அந்த பவுண்டரோட அந்த ஓப்பன் பாலோட டெஃபினிஷன், அப்படி தானே? ஸோ அதைத்தான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ ஏ மைனஸ் ஆர் லெஸ் தென் ஆர் என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் ஆருக்கும் அந்த ஏ ப்ளஸ் ஆருக்கும் நடுவில் அந்த எக்ஸ் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஏ மைனஸ் ஆருக்கும் ஏ ப்ளஸ் ஆருக்கும் நடுவில் எல்லா பாயிண்ட்ஸும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அது ஒரு ஓப்பன் இன்டர்வல், என்னது ஏ மைனஸ் ஆருக்காமா ஏ ப்ளஸ் ஆறு. அப்போது ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டேன்னா அதனோட ஓப்பன் பால் எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு இன்டர்வலாக இருக்கும், ஏ மைனஸ் ஆருக்காமா ஏ ப்ளஸ் ஆர் அப்படின்னு இருக்கும். நீ சூஸ் பண்ணுற அந்த சென்டரை பொறுத்து, நீ சூஸ் பண்ணுற ரேடியஸை பொறுத்து ஜென்ரலாக அப்படி வருங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் 2 என்ன சொல்கிறாங்க? கன்சிடர் சி வித் யூஷுவல் மெட்ரிக் லெட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு சி. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எடுத்தாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா இப்படி வரும். ஸோ என்னால் ஒரு சர்க்கிள் போட முடியும் வித் சென்டர் ஏ ஆர் அப்படின்னா. ஸோ இந்த சர்க்கிள்குள்ள உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொன்னேன் இந்த யூஷுவல் மெட்ரிக்கை சாட்டிஸ்ஃபை பண்ணும். டிஸ்டன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா ஏலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கும் நான் டிஸ்டன்ஸ் பார்த்தேன்னா ஆர் தான், இந்த லெஸ் தான் ஆர் இருக்கும், இதுதான் ஆர், அப்படி தானே? ஓகே, இதான் இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர் அந்த ரேடியஸ். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸோட இது பெருசாக இருக்கும், அதனால தான் டி ஆஃப் ஏ கமா இஸ் லெஸ் தான் இந்த பாயிண்ட்டுக்குள்ள எல்லா பாயிண்ட்ஸ். ஸோ அப்போ இன்டீரியர் உள்ள எல்லாமே என்னவாக இருக்கும் உங்களுக்கு வந்து இன்டீரியர்னால் இந்த உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் பாலாக இருக்கும். எக்ஸாம்பிள் 3 என்னது? R2னா இப்படி தானே இருக்கும் R2. ஸோ பி ஆஃப் ஏ கமா ஆர் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள், இன்டீரியர் சர்க்கிள்னு வரும். ஸோ அந்த சர்க்கிள் வந்து இன்டீரியர் எல்லா பாயிண்ட்ஸும் ஓப்பன் பாலாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்து டிஸ்கிரீட் மெட்ரிக். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிஸ்கிரீட் மெட்ரிக்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் 4 வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன் டி த டிஸ்கிரீட் மெட்ரிக்ஸ் ஆன் எம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? லெட் பி ஆஃப் ஏ கமா ஆர் அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆல் எம். பி ஆஃப் ஏ கமா ஆர் எப்படி இருக்கும்? ஓப்பன் பால் எப்படி இருக்கும்னா செட் ஆஃப் ஆல் எம் எப்போ அந்த ரேடியஸ் 1 விட அதிகமாக இருக்கும்போது டோட்டல் செட்டும் வந்துடும், 1 விட கம்மியாக இருக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக என்ன மட்டும் வரும்? இந்த சிங்கிள்டன் அந்த நீ சூஸ் பண்ணுற அந்த சென்டர் மட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ டிஸ்கிரீட் மெட்ரிக் அப்படின்னு சொன்னதுனால அந்த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்? செட் ஆஃப் ஆல் 1. ஓகேவா? ஸோ 1 0 இந்த ரெண்டு வேல்யூ தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இந்த 1 அப்படிங்கிறது எப்போ வரும்னா இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வரும்பொழுது, இந்த 0 வந்து எஃப் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு வரும்போது. இப்போ வழக்கம் போல் என்ன பண்ணுறேன்னா இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் இந்த எம்ங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஆர் பி எனி பாசிட்டிவ் ரியல் நம்பர் வாட் எவர் இட் மே பி,
எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் 2 கேஸாக பிரிக்கிறேன். ஏன்னா அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது 1 விட அதிகமாக 1 விட கம்மியாக இருக்கிறதுனால நான் 2 எடுக்கிறேன். 1 விட அதிகமாக நான் எடுக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பி ஆஃப் ஏ கமா ஆர் 1 விட அதிகமான ரேடியஸ், அந்த டிஸ்டன்ஸை நான் வந்து 1 விட அதிகமாக எடுக்கிறேன். அது 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 1 விட அதிகமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அப்போ பி ஆஃப் ஏ கமா ஆர் அப்படிங்கிறது டெஃபினேஷன் படி செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் சச் தட் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் லெஸ் தன் ஆர். அதாவது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதுனா தான் ஏ கமா ஆர் அந்த ஓப்பன் பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால தான் இந்த சென்டரில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பாலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா கிளியர்லி எவ்ரி பாயிண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எம் இஸ் சச் தட் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் லெஸ் தன் ஆர். அப்படிங்க ஆருக்கு பதிலாக என்ன வேல்யூ எடுத்தாலும் சரி ரேடியஸ், ஓகேவா? ஸோ டோட்டலாக கவர் பண்ணிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் எடுக்கிறீங்க, இப்போ 6 மெட்ரிக் ஸ்பேஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை ஏன்னு எடுத்துக்கிறீங்க, ரேடியஸ் வந்து 1 விட அதிகமாக வைக்கிறீங்க, அப்போ இந்த ஏரியா கவர் ஆயிரும். அல்லது இதை வைக்கிறீங்க, அப்புறம் ரேடியஸை கூட்டிகிட்டே போகிறீங்க. இப்படி நீங்கள் எவ்வளோ வேணாலும் கூட்டிகிட்டே போகலாம். ரேடியஸை கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக டோட்டல் செட்டும் கவர் ஆயிரும். ஸோ அதனால தான் அந்த பி ஆஃப் ஏ கமா ஆர் வந்து எம் டோட்டல் எம்ஏ வந்துடுது. எப்போ ஆர் கிரேட்டர் தான் 1 எடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ரூவ் ஆகிடும். ஆர் வந்து இல்லை கிரேட்டர் தான் 1 எடுக்கும்பொழுது என் டோட்டல் செட்டே வந்துடுது. இப்போ ஆர் லெஸ் தன் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுக்கும்பொழுது எப்படி வரும்? இப்போது ஆர் லெஸ் தன் 1 அப்படின்னு நான் எடுக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்போ இந்த இருக்குல்ல, ஸோ ஆர் அப்படிங்கிற ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறான், 1 விட கம்மியாக எடுக்கிறேன்னு வச்சுருப்போம். உதாரணத்துக்கு நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இதில் உள்ள பாயிண்ட்ஸு டி ஆஃப் ஏ கமா எக்ஸ், இப்போ இந்த ஏயை தவிர மற்ற எந்த பாயிண்ட் எடுத்தாலும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் டிஸ்கிரீட் ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து 1. அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 1, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு. அதே மாதிரி டி ஆஃப் இந்த பாயிண்ட் இந்த ஏ அண்ட் எக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இது டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸு. அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் நமக்கு என்ன வந்துடும்? 1ன்னு வந்துடும். இப்போ 1ன்னு வந்துட்டுனா நம்ம சூஸ் பண்ணது ஆர் வந்து கம்மியாக இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு என்ன வருது? ஆர் வந்து ஆரை விட 1 அதிகமாக இருக்குது. ஸோ 1 விட கம்மியான ஆர் எடுத்திருக்கேன், எனக்கு 1ன்னு வருது. அப்போ அந்த ஆரை விட அதிகமாக இருக்குது, அதனால் அந்த ஓப்பன் பால்குள்ளே அது வராது. என்னோட டெஃபினிஷன் படி அது கம்மியாக இருக்கணும், ஆரை விட கம்மியாக இருக்கணும். பட் 1 ஆரை விட அதிகமாக இருக்கணும், அந்த இதுக்குள்ளே வராது. ஸோ அதனால் இந்த ஏ அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் தான் எங்கே இருக்கும்? அந்த ஓப்பன் பால் இருக்கும். எப்போ நான் ரேடியஸ் 1 விட கம்மியாக இருக்கும்போது. ஸோ அதான் இங்கே போட்டுருக்கேன். ரேடியஸ் 1 விட கம்மியாக இருக்கும் பொழுது நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி அந்த சிங்கிள்டன் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த 2 கேஸ்லையும் நம்ம ப்ரூவ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறமா கன்சிடர் எம் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ் டு 0, 1. ஸோ மெட்ரிக் ஸ்பேஸை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 எடுத்து. முன்னாடி வந்து மெட்ரிக் ஸ்பேஸை டோட்டல் ரியல் நம்பராக எடுப்போம். இப்போ அப்படி இல்லை, 0, 1 மட்டும் நான் எடுத்துக்கிறேன் வித் யூஷுவல் மெட்ரிக்னா சொல்லியிருக்கேன் டி ஆஃப் எக்ஸ் கமா ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு. இப்போ 0 ஏகமா, அதாவது பிடி ஆஃப் ஏகமாக தான் நம்ம பேசுவோம் பொதுவாக. இப்போ நான் ஏ வந்து சென்டர் பாயிண்ட் வந்து 0வாகவும் ரேடியஸ் வந்து 1/2 வச்சுக்கிறேன். இது சென்டர் பாயிண்ட் இந்த இருக்குது 0 அதுதானே. ஸோ ரேடியஸ் வந்து 1/2னா இந்த இருக்குது 1/2. அப்போ ஒரு 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 1/2 ரேடியஸ் வச்சு ஒரு கேம்பஸ் வச்சு வரைஞ்சோன்னா டக்குன்னு இந்த இடம் கிராஸ் ஆகும், இந்த பக்கம் ஒரு 1/2 தள்ளி கிராஸ் ஆகும், இந்த பக்கம் 1/2 தள்ளி கிராஸ் ஆகும். அப்போ எனக்கு இந்த செட்டுக்குள்ளே உள்ள இந்த டோட்டல் செட்டுக்கு சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே வராது. அதுதான் இந்த பாயிண்ட்ஸ் எதுவுமே வராது, இதில் உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வரும். அதனால தான் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பி, அதனால தான் க்ளோஸ் இன்டர்வல் 0, ஓப்பன் இன்டர்வல் 1/2 அப்படின்னு வரும். இந்த ஏரியா மட்டும் வரும். ஸோ அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு பிடி ஆஃப் 0, 1/2. இது டெஃபினேஷன் படி எப்படி இருக்கணும்? செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எம்முக்கு நமக்கு 0, 1 சச் தட் டி ஆஃப் ஏ, எக்ஸ் அப்படின்னு அங்கே வரும் டெஃபினேஷனில். நமக்கு ஏ வந்து 0, எக்ஸ் எப்படி இருக்கும்? ரேடியஸை விட கம்மியான ரேடியஸ் வந்து 1/2. அப்போது டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இங்கே 0, எக்ஸ்னா 0 - எக்ஸ். 0 - எக்ஸ் அப்படிங்கிறது -எக்ஸ்னு வரும். மாடலஸ்குள்ளே சேம் வேல்யூ தான். ஸோ மாடலஸ்குள்ளே எக்ஸ் மைனஸ் லெஸ் தன் 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1/2 அப்படின்னு வரும். அதுதான் இங்கே போட்டிருக்கோம் நம்ம. இங்கேயும் 1/2, இங்கேயும் 1/2. ஸோ இந்த ஏரியா மட்டும் கவர் ஆகுங்கிறதுனால இது ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறமா கன்சிடர் R2. இப்போ R2 எடுக்கிறோம். இப்போ டி எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம்? டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா டி ஆஃப் x1, y1, x2, y2. ஏன்னா R2ல உள்ள பாயிண்ட்ஸ் வந்து பேர் ஆஃப் பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். அதனால தான் டி ஆஃப் x1, y1, டி ஆஃப் x, y2 எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா மாடலஸ் ஆஃப் x1 - x2 ப்ளஸ் y1 - y2. ஸோ இதோட ஆன்சர் ஒரு சிங்கிள் நம்பராக இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா சிங்கிள் நம்பராக வந்துடும்.
இப்போ நான் 0,0வை சென்டராக வச்சு ஒரு ரேடியஸ் நான் போடுறேன், இதாக இருக்குல்ல. ஸோ இப்படி வரும் அது. இது 0,0, இதுதான் 0,0. ஒரு ரேடியஸ்னால் இங்கேருந்து ஒரு பாயிண்ட் தள்ளி இது 1 இருக்கும், இது -1 இருக்கும், இது 1 இருக்கும், இது -1 இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து என்ன சூஸ் பண்ணிக்கிறேன், 1 சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இதில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸ் வரும். அது எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா x, y belongs to R2. இந்த x1 x2க்கு பதிலாக என்ன பண்ணுறேன், x1 என்ன சொல்கிறது 0,0. ஓகேவா. ஸோ 0,1 0,0 ரேடியஸ் வந்து 1ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதாக இருக்குல்ல. ஸோ இப்போ x1 இந்த x2 இருக்குல்ல. ஸோ இந்த x2வும் y2வும் 0. ஸோ இந்த x1 y1 டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட்ஸ் அண்டு இந்த சென்டர் பாயிண்ட் அப்படி தானே. ஸோ ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபங்க்ஷன், அவங்க கொடுத்த ஃபங்க்ஷன். அதுபடி போட்டோம்னா x1 எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ x -0 அண்ட் y -0 லெஸ் தென் 1 அப்படின்னு வரணும். அண்ட் அதுக்கப்புறமா x -0ங்கிறது x, y -0ங்கிறது y, மாலஸ் ஆஃப் x ப்ளஸ் மாலஸ் ஆஃப் y லெஸ் தென் 1. ஓகே. ஸோ அப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x+1. ஓகேவா. ஸோ மாட்லஸ் அப்படிங்கிறனால -x இருக்கலாம் +x இருக்கலாம், இங்கேயும் -y இருக்கலாம் +y இருக்கலாம். அப்போ 4 காம்பினேஷன் வரும். ஃபஸ்ட்டு x -x, ஒய்யை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், +y -y. அப்போ இந்த 4 லைன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனோட வந்து இன்டீரியர் ஆஃப் த ஸ்கொயர் பவுண்டட் பை த 4 லைன்ஸு. ஸோ இதை நீங்கள் வந்து கிராஃபில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் வரும், இப்படி ஒரு ஸ்கொயர் வரும். அது எந்த மாதிரி வரும்னு தெரியல. ஸோ அந்த ஸ்கொயரோட எல்லா பாயிண்ட்ஸும் இன்டீரியர் எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதுக்கப்புறமா அதே மாதிரி R2ல் நான் யூஸ்வலி இந்த மெட்ரிக் எப்படி எடுத்துக்கிறேன்னா d of x1 y1 x2 y2 இந்த பாயிண்ட்டு எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேப் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் மாலஸ் ஆஃப் x1 -x2 y1 -y2 அப்படின்னு மேட்ச் பண்ணுறோம். இப்போ 0,0 சென்டராக வச்சு ஒரு ரேடியஸ் வச்சு எடுக்கும் பொழுது டெஃபினேஷன் படி x, y belongs to R2 such that x -0 y -0 இந்த x2 y2 இந்த பாயிண்ட் இருக்குல்ல. ஸோ இதுதான் 0. இந்த x1 y1 நான் xyன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ x -y 0. அப்போ மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ் மாலஸ் ஆஃப் எக்ஸ் மாலஸ் ஆஃப் y லெஸ் தென் 1 அப்படின்னு வரும். அப்போ என்ன வரும், மாலஸ் ஆஃப் எக்ஸும் லெஸ் தென் 1 இருக்கும், மாலஸ் ஆஃப் ஒய்யும் லெஸ் தென் 1 இருக்கும். இந்த ரெண்டில் எது மேக்ஸிமமோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். மொத்தத்தில் இதுவும் கம்மியாக இருக்கும், இதுவும் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன வரும், இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த எக்ஸ் அண்டு ஒய் என்னென்னு எடுத்துக்கிறேன், லெஸ் தென் 1 அப்படிங்கிறதுனால இன்டீரியர் ஆஃப் இந்த 1க்கு உள்ளே வரணும் அப்படி தானே. ஸோ அப்போது மேக்ஸிமமோட வேல்யூ 1 தான். அப்போது 1,1 வரும். 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு, இந்த 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1,1 -1,1 அடுத்து -1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். -1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். -1, -1 1,-1. ஸோ இந்த இதுக்குள்ளே உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் என்ன வரும், நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆக்சுவலி மாலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தென் 1 அப்படின்னு அர்த்தம், -1 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லும்போது இப்படி வரும். ஓகேவா. அதே மாதிரி மாலஸ் ஆஃப் ஒய் லெஸ் தென் 1னா -1 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 1 அப்படின்னு வரும். அப்போ நம்ம பேர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்ஸ் அண்ட் ஒய் தான் பேர் ஆஃப் எலமெண்ட்ஸாக பார்க்கணும். அதனால தான் இந்த 1,1 -1 -1 -1 அப்படின்னு நம்ம எடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஓப்பன் பால் அண்ட் ஓப்பன் ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் விஷயம். இன்னும் மெயினான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பின்னாடி தான் வருது. அது அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். தேங்க்யூ.